தேசத்திலே என்ன செய்ய போறீங்க? பயிர் செய்ய போகிறீர்கள். ஆகவே அந்த தேசத்திலே இவ்வளவு காலம் நீங்கள் வனாந்திரத்தில் போய் கொண்டிருந்தீங்க. உங்கள் வனாந்திர வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்தார், உங்களுக்கு மன்னாவை போஷிக்க கொடுத்து, ஆமை உலைகளை கொடுத்து, வியாதிகள் வராதபடி பாதுகாத்து, எல்லாவற்றையும் அந்த 40 வருஷ காலத்தில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? ஒரு ரம்யமான ஒரு வாழ்க்கைக்குள் போய் கொண்டிருக்கிறாங்க. காரணம், கர்த்தர் அவர்களை எல்லா சூழ்நிலையும் நடத்தி கொண்டே போகிறார். இப்போ போய் சேர்றாங்க. இப்போ அடுத்து நாங்கள் பார்த்தோம்னா யோசுவா புத்தகத்திலே அவர்கள் எல்லாரும் போய் இந்த தேசத்துக்கு சேர்கிறார்கள். அதுக்கு முன்பதாக அப்போ மோசே எழுதுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில். அப்போ அவங்க தேசம் தான், அவங்க தேசத்துல தான் என்னது, அங்கிருந்து தான் புறப்பட்டு வந்தார்கள். ஆகவே மீண்டும் அந்த தேசத்துக்கு போகிறார்கள். ஆமீன். அதுதான் சொல்லுகிறார், அந்த தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தில் கனிகள் எல்லாம். ஆமீன். முதலாவது என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பலனை, உங்களோட வருமானங்களை என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். நாமே சொல்லுங்க, அதுதான் மிக முக்கியமானது. நமக்கு வருகிற எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும், என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய ஜெப நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். சரியா? அதுபோல உங்களுடைய உழைப்புல வருகிற வருமானங்கள், அதுபோல இவைகளெல்லாம் கொடுக்க வேண்டும். அதை என்ன செய்ய வேண்டும்? முதல் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த சரீரத்தின் உறுப்புகளில் ஒரு உறுப்பாகிய இருதயத்தை முதலாக நீங்க ஆண்டவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா, மற்றவைகள் எல்லாம் என்னது? அது தானாக கொடுக்கப்படும். ராமேந்திரன் எல்லாமே இருதயத்திலிருந்து தான் நமக்கு வருது. கொடுக்கிறது, வாங்குறது எல்லாமே நம்ம மனசுல நினைச்சாதான் அது நமக்கு அது செய்ய தோன்றும். ஆமாம் இல்லையா? அப்ப அந்த இருதயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டா, அப்ப ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை என்ன செய்வார்? பக்குவப்படுத்தி நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்கிறதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். சரிங்களா? வாசிங்க.